பஹல்காம் தாக்குதலில் நேரடி தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் 2வது நாளாக நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அமித்ஷா, சுலைமான், ஆப்கன், ஜிப்ரான் ஆகிய 3 லஷ்கர் பயங்கரவாத அமைப்பினர் காஷ்மீரில் என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். இவர்கள் பஹல்காம் தாக்குதலில் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களும் பஹல்காம் தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் ஒன்றே என்பது நிரூபணமாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும்போது மன்மோகன் சிங் அரசு மௌனமாக இருந்ததாகவும், ஆனால் மோடி அரசு இதுபோல வேடிக்கை பார்க்காமல் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்தார். தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானியர்கள்தான் என்பதற்கு ஆதாரங்கள் நம்மிடம் உள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். காஷ்மீரின் ஒரு பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கவும் இன்னொரு பகுதி சீனாவுக்கு கொடுக்கப்பட்டதற்கும் அப்போது பிரதமராக இருந்த நேருதான் காரணம் என்றும் அமித்ஷா குற்றம் சாட்டினார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு வழிவகுத்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர், பஹல்காம் தாக்குதல் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு பதிலாக பீகாரில் பிரச்சாரம் மேற்கொண்டதில் இருந்து தேசிய பாதுகாப்பிற்கு பிரதமர் மோடி கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன என்பது நமக்கு தெளிவாக தெரிவதாக விமர்சித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதல்களை தடுக்க தவறியதற்கும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளுக்கும் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு குறைபாடுகள் தான் காரணம் என ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஏற்றுக்கொண்டதாக குறிப்பிட்ட அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என கார்கே வலியுறுத்தியுள்ளார். மன சமநிலையை இழந்து வருவதாக மல்லிகார்ஜுன் கார்கேவை விமர்சித்திருந்த மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விவாதத்தின் போது பிரதமர் மோடி மீதான விமர்சனங்களை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நட்டா மன சமநிலையை கார்கே இழந்து வருவதாக கடுமையாக விமர்சித்தார். நட்டாவின் பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் நட்டா மீது தனக்கு மிகுந்த மரியாதை இருந்ததாகவும் தன்னை அவதூறாக அவர் பேசியிருப்பது வெட்கக்கேடான விஷயம் என்றும் கார்கே கூறினார். தொடர்ந்து கார்கே குறித்து தனது கருத்துக்களை திரும்ப பெற்று தனது பேச்சுக்காக நட்டா மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். இந்திய அமெரிக்க கூட்டு தயாரிப்பான நிசார் செயற்கைக்கோள் இன்று மாலை 5:40 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-16 மூலம் விண்ணில் ஏவப்படுகிறது. பூமியை உற்றுநோக்கி புரிந்து கொண்டு புவியியல் மேலாண்மையில் புரட்சியை ஏற்படுத்த வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அமெரிக்க கூட்டணியில் பல மடங்கு திறன் மிகுந்த செயற்கைக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நிசார். நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் என்பதன் சுருக்கம்தான் நிசார். பூமியின் மேற்பரப்பில் நிகழும் மாற்றங்களை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் துல்லியமாக கண்காணிப்பதே நிசாரின் முக்கிய நோக்கம். 1 சென்டிமீட்டர் அளவிலான மிகச்சிறிய அசைவையும் நிசார் படம் பிடிக்கும். நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், எரிமலை செயல்பாடுகள் மற்றும் பனிப்பாறை மாற்றங்கள் போன்ற இயற்கையின் மாற்றங்களையும், நகர விரிவாக்கம், வேளாண் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு அழுத்தங்கள் போன்ற மனிதனால் ஏற்படும் மாற்றங்களையும் கண்காணிக்க இது மிக முக்கியம். $2392 கிலோ எடை கொண்ட நிசார் செயற்கைக்கோள் பூமி முழுவதையும் ஸ்கேன் செய்து கொண்டே இருக்கும். இரவையும் பகலையும் அனைத்து வானிலையிலும் ஸ்கேன் செய்து 12 நாட்களுக்கு ஒருமுறை தரவுகளை வழங்கும். இதன் மூலம் புவியின் மேற்பரப்பில் நேரிடும் மாற்றம் உள்ளிட்டவற்றை கண்டறிய முடியும். மேலும் கடல் மற்றும் பனி வகைப்பாடு, கப்பல் கண்டறிதல், கடற்கரை கண்காணிப்பு, புயல் வகைப்பாடு, மண்ணின் ஈரப்பதத்தில் ஏற்படும் மாற்றங்கள், மேற்பரப்பு நீர் ஆதாரங்களின் வரைபடம் மற்றும் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்ற பயன்பாடுகளும் இதில் அடங்கும். நிசாரில் உள்ள இரட்டை அதிர்வெண் ரேடார் அமைப்புதான் அதன் தனித்துவம். இது விண்வெளியிலேயே முதன்முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாசா வழங்கியுள்ள L-பேண்ட் ரேடார் தாவரங்களிலும் மண்ணுக்குள்ளும் ஊடுருவி மேற்பரப்புக்கு கீழே நிகழும் மாற்றங்களை வெளிப்படுத்தும். இஸ்ரோ வழங்கியுள்ள S-பேண்ட் ரேடார் நிலப்பரப்பின் அம்சங்களையும் கண்டறிய உகந்ததாக உள்ளது. இந்த ரேடார்கள் ஒரு பள்ளி பேருந்தின் அளவிலான 12 மீட்டர் வலை பிரதிபலிப்பு ஆண்டனாவில் பொருத்தப்பட்டுள்ளன.
10,790 கோடி ரூபாய் செலவில் உருவாகியுள்ள நிசார் மூலம் பேரிடர் கால நிலவியல் மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றை மிக துல்லியமாக கண்காணிக்க முடியும். நிசாரை விண்ணில் ஏவுவதன் மூலம் புவிசார் அறிவியலில் இந்தியா மிகப்பெரிய சாதனை படைக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் நவநீத கிருஷ்ணன். கடந்த 5 நிதியாண்டுகளில் 2,187 கோடி பயணிகள் பொது அல்லது முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணம் செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 651 கோடி பயணிகள் முன்பதிவில்லாத பெட்டிகளில் பயணித்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் மட்டும் பல்வேறு நீண்ட தூர ரயில்களில் 1,250 பொது பெட்டிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், ஏசி அல்லாத பெட்டிகளில் பயணிக்கும் பயணிகளுக்கான வசதிகளை ரயில்வே கணிசமாக அதிகரித்துள்ளது என கூறினார். சத்தீஸ்கரில் கேரளாவைச் சேர்ந்த கன்னியாஸ்திரிகள் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து திருவனந்தபுரத்தில் இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டினர். தொடர்ந்து இளைஞர் காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கன்னியாஸ்திரிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டோர் வலியுறுத்தினர். சத்தீஸ்கரில் மலையாள கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பஜ்ரங் தள ஆர்வலர்களின் தவறான புகாரின் பேரில் இந்த கைது நடந்துள்ளது என்றும் இது சங் பரிவாரின் உண்மை முகத்தை வெளிப்படுத்துகிறது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா பன்முகத்தன்மையுடனும் நல்லிணக்கமும் கொண்ட நாடு என்றும் இதற்கு சங் பரிவார் அஞ்சுவதாலேயே சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் தொடர்வதாகவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். தெலங்கானாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான 42 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தலைமையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் டெல்லி செல்கின்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்த உள்ளனர். இந்த மசோதாக்கள் மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஜிஷ்ணு தேவ் வர்மா மூலம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டியுள்ளதால் மசோதாவுக்கு விரைவில் ஒப்புதல் பெறுவது அவசியம் என தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது. இந்திய வம்சாவளி எழுத்தாளர் கிரண் தேசாயின் த லோன்லினஸ் ஆஃப் சோனி அண்ட் சன்னி என்ற நாவல் 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 650 பக்கங்களுக்கு மேல் நீளும் இந்த நாவல் வரும் செப்டம்பர் 23ஆம் தேதி வெளியாகிறது. 2006இல் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் நாவலுக்காக புக்கர் பரிசு வென்ற கிரண் தேசாய் மீண்டும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். அவரது முதல் நாவலான அல்பாலு இன் த குவாஃப் ஆஃப் ஆர்ச்சர்ட் 1998இல் வெளியாகி 22க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பாராட்டுகளை பெற்றது. நிறை புத்தரிசி பூஜைக்காக கேரள மாநிலம் சபரிமலையில் நடை முன்னதாகவே திறக்கப்பட்டது. சபரிமலையில் வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரத்தில் நிறை புத்தரிசி பூஜை நடத்தப்படும். ஆலப்புழா மாவட்டத்தில் நெற்பயிர்கள் முன்கூட்டியே விளைந்து அறுவடைக்க தயாராகி உள்ளதால் நிறை புத்தரிசி பூஜை முன்கூட்டியே ஜூலை 30ஆம் தேதி நடத்தப்படுகிறது. இதையொட்டி தந்திரிகள் கண்டரரு ராஜுவரு மற்றும் கண்டரரு பிரம்மகனத்தன் தலைமையில் மேல் சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடை திறந்து யோக நித்திரையில் இருக்கும் ஐயப்பனை தீபம் காட்டி எழுப்பினார். தொடர்ந்து பக்தர்களின் தரிசனத்திற்காக கற்பூர ஆடியில் தீபம் ஏற்றினார். இதையடுத்து பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நிறை புத்தரிசி பூஜைக்கு பின் இரவு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் விவசாயிகளால் அரக்கன் என அஞ்சப்பட்ட கதிர் அறுக்கும் இயந்திரம் இன்று இந்தியாவின் விவசாய அறுவடைக்கு முதுகெலும்பாக மாறியுள்ளது. பசுமை புரட்சிக்கு பிறகு தேசத்திற்கு உணவளித்த பஞ்சாப் இந்த இயந்திரத்தின் பிறப்பிடமாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் பிற பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் இயந்திரங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது. 1970களில் ஒரு சில உற்பத்தியாளர்களுடன் தொடங்கிய இந்த துறை தற்போது சுமார் 100 கதிர் அறுக்கும் இயந்திர உற்பத்தி அலகுகளை கொண்டுள்ளது. இதில் கார்த்தார் மற்றும் மங்கு உள்ளிட்ட நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு சந்தையை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்துகின்றன. இந்த துறை இப்போது ஆண்டுக்கு சுமார் 2000 கோடி மதிப்புள்ள 8000 சுய இயக்க அறுவடை இயந்திரங்களை உற்பத்தி செய்கிறது. அமெரிக்காவுக்கு ஸ்மார்ட் போன்கள் ஏற்றுமதி செய்ததில் இந்தியா முதல் முறையாக சீனாவை முந்தியுள்ளதாக ஆய்வு நிறுவனமான கேனலைஸ் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஸ்மார்ட் போன்களில் 44% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு 25% மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. சீனா அமெரிக்காவுக்கு இடையே நிகழ்ந்த வரி போரால் ஜூன் காலாண்டில் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தியை முடுக்கிவிட்டதும் காரணமாக அமைந்துள்ளதாக கேனலைஸ் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் டீலர்களுக்கு நிறுவனங்கள் டிராக்டர்கள் அனுப்புவது 4 முதல் 7% வரை வளர்ச்சிக்கான வாய்ப்புள்ளதாக ஆய்வு நிறுவனமான இக்ரா கூறியுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் டிராக்டர்களை விற்பனை 10.5% வளர்ச்சி கண்டுள்ளது. இந்நிலையில் பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பொழியும் என்ற கணிப்பின் காரணமாக வேளாண் உற்பத்தி மகசூல் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர சர்வதேச அளவில் நிகழும் சூழல்கள் காரணமாகவும் உள்நாட்டில் டிராக்டர்களுக்கு தேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இக்ரா தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள கோயில்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் நிர்வகிக்கும் சொத்துகளில் 50% மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் பல தசாப்தங்களாக கோயில்கள், கல்வி அறக்கட்டளைகள், தொண்டு நிறுவனங்களும் தாங்கள் நிர்வகிக்கும் சொத்துக்களை வைப்பு நிதி, தபால் நிலைய திட்டங்களில் மட்டுமே முதலீடு செய்து அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் யாருடைய அனுமதியுமின்றி மியூச்சுவல் ஃபண்டுகள், கடன் பத்திரங்கள், ETF-களிலும் 50% தொகையை முதலீடு செய்ய அம்மாநில அறக்கட்டளைகளுக்கான ஆணையர் அனுமதி அளித்துள்ளார். இந்திய பொருட்களுக்கு 20 முதல் 25 விழுக்காடு வரி விதிக்கப்படலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பரஸ்பர வரி என்ற பெயரில் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார். இந்நிலையில் இந்தியா தங்களுக்கு நல்ல நட்பு நாடாக இருந்து வருகிறது என்றும், ஆனால் பிற நாடுகளை காட்டிலும் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரை வரி விதிக்கப்படுமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவ்வாறே இருக்கலாம் என ட்ரம்ப் பதிலளித்தார். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் தீப்பந்தம் ஏந்தி மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி பணிகாலமாக முறைப்படுத்த வேண்டும், மாநில நெடுஞ்சாலைகளை தமிழக அரசே பராமரிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல கரூரில் கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல அரியலூர், சேலம், எடப்பாடி, புதுக்கோட்டை, தேனி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களிலும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அருகே ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமையை ஒட்டி கொதிக்கும் நெய் சட்டியிலிருந்து கையால் வடையை எடுத்து பெண் பக்தர் நேர்த்திக்கடன் செலுத்தினார். சேஅகரம் கிராமத்தில் உள்ள சந்தியம்மன் கோயிலில் ஆடி மாத செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் விரதம் இருந்து பொங்கல் இட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். சின்ன கோளாப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த 63 வயதான மூதாட்டி சந்தியம்மாள் மண் சட்டியில் நெய் ஊற்றி நன்றாக கொதித்த பின் அதில் ஒவ்வொரு வடையாக போட்டு அதனை கையால் எடுத்து பக்தர்களுக்கு காண்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினார். சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் பிரசவம் பார்க்க தொடங்குவதற்கு முன்பு இளையராஜாவின் பாடலை பாடி கர்ப்பிணியை ஆசுவாசப்படுத்தும் வீடியோ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பிரசவத்துக்காக பெண் ஒருவர் அறுவை சிகிச்சை அரங்கில் படுக்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரை ஊக்கப்படுத்தும் விதமாக மருத்துவர் சுகன்யா இளையராஜாவின் பாடலை பாடும் காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்திய பிரபலங்கள் ஆடம்பர கார்கள், ஃபேஷன் மட்டுமல்ல, விலை உயர்ந்த கைகடிகாரங்கள் மீதும் பெரும் மோகம் கொண்டுள்ளனர். இவை அந்தஸ்தின் அடையாளமாக மட்டுமில்லாமல் நல்ல முதலீடாகவும் பார்க்கப்படுகின்றன. பாலிவுட் நட்சத்திரங்களில் ஷாருக்கான் தான் கடிகாரங்களின் ராஜா என்கிறார் ரோஸ் ஜுவல்லரி நிறுவனத்தின் கரண் வைத்யா. 2025 மெட்காலாவில் அவர் அணிந்திருந்த கைகடிகாரத்தின் விலை 21 கோடி ரூபாய். ஆனால் சல்மான் கான், சஞ்சய் தத், ரன்பீர் கபூர், ரன்வீர் சிங் ஆகியோரும் அரிய வகை கைகடிகாரங்களை வைத்துள்ளனர். இருப்பினும் இந்தியர்களிலேயே ஆனந்த் அம்பானியிடம்தான் சிறந்த கைகடிகார சேகரிப்பு உள்ளது என்று கரண் வைத்யா கூறியுள்ளார்.
டெல்லியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் டெல்லி அரசு டெல்லி தர்ஷன் எனும் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் குளிரூட்டிய மின்சார பேருந்துகளில் ஒரு நாள் முழுவதும் டெல்லியை சுற்றி பார்க்க முடியும். 9 மீட்டர் நீளமுள்ள இந்த பேருந்துகளில் சுமார் 30 பயணிகள் பயணிக்க முடியும். ஒரு பயண வழிகாட்டியும் பயணிகளுடன் இருப்பார். இந்த பயணத்தில் செங்கோட்டை, குதுப் மினார், பிரதமர் அருங்காட்சியகம், தேசிய போர் நினைவிடம் மற்றும் லோட்டஸ் டெம்பிள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை காணலாம். பெரியவர்களுக்கு 500 ரூபாயும் சிறியவர்களுக்கு 300 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியின் கலாச்சாரம், வரலாறு, உணவு மற்றும் சந்தைகள் அனைத்தையும் ஒரே சுற்றுலாவில் அனுபவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இத்திட்டம் ஆகஸ்ட் 15க்குள் தொடங்க இருக்கிறது. இதேபோன்ற திட்டம் தமிழ்நாட்டிலும் செயல்படுத்தப்படுமா என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் முதன்முறையாக ஆதி காமாட்சி அம்மன் கோயிலில் ஆடி மாத பெருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய கல்யாண வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது. பவளக்குடி குழுவினரின் கும்மி ஆட்டம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிள்ளை பேரூராட்சிக்குட்பட்ட சி மாடம்பாடி 5வது வார்டில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் மிகவும் சிரமப்படுவதாக புகார் தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் கிள்ளை பரங்கிப்பேட்டை பிரதான சாலையில் போராட்டம் செய்தனர். சிதம்பரம் வட்டாட்சியர் கீதா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி திருமண விழா ஒன்றில் மணமக்களுக்கு அளித்த நகைச்சுவையான ஆலோசனை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேடையில் பேசிய தோனி, திருமணம் ஒரு நல்ல விஷயம், சிலர் நெருப்புடன் விளையாட விரும்புகிறார்கள், இவர் அவர்களில் ஒருவர் என்று மணமக்களை பார்த்து கூறி நகைச்சுவையை ஏற்படுத்தினார். மேலும் அவர் உலகக்கோப்பை வென்றிருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எல்லா கணவர்களும் ஒன்றுதான். கணவர் கோபமாக இருந்தால் அந்த நேரத்தில் எதுவும் பேசாதீர்கள், 5 நிமிடங்களில் நாங்களே சமாதானமாகி விடுவோம், எங்களுக்குள் எங்கள் சக்தி தெரியும் என கூறினார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. And actually these jokes men laugh more. I don't know why. All the very best. Congratulations. மணிக்கு 16,904 மைல் வேகத்தில் பூமியை நெருங்கிக் கொண்டிருக்கும் விண்கல் ஒன்று இன்று பூமியை கடந்து செல்ல இருப்பதாக நாசா எச்சரித்துள்ளது. OL-1 என பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கல் ஒரு சிறிய விமானத்தின் அளவில் இருப்பதாகவும் இது வெகு தொலைவிலேயே கடந்து சென்றுவிடும் என்பதால் பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் நாசா கூறியுள்ளது. 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மெக்சிகோ வளைகுடா பகுதியில் ஒரு விண்கல் விழுந்து வெடித்ததால் தான் டைனோசர் இனங்கள் அழிந்து போனதாக நம்பப்படுகிறது. கடந்த 1908இல் ரஷ்யாவில் விழுந்த விண்கல் காரணமாக 2150 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள காடுகள் எரிந்து சாம்பலாகின. AI தொழில்நுட்பத்தால் பெரிய ஆபத்துகளுக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஆனால் அதை பற்றி பெரிய நிறுவனங்கள் வாய் திறக்க மறுப்பதாகவும் AI தொழில்நுட்பத்தின் காட்ஃபாதர் என அறியப்படும் ஜெஃப்ரி ஹிண்டன் கூறியுள்ளார். AI-ஆல் ஏற்படும் எதிர்கால ஆபத்துகளை அத்தொழிலில் உள்ள பெரு நிறுவனங்கள் உணர்ந்தே உள்ளதாகவும் ஆனால் அதனால் பாதிப்பு வராதா என தவறாக கூறிக்கொண்டிருப்பதாகவும் ஹிண்டன் கூறியுள்ளார். குறிப்பாக மோசமான நோக்கம் கொண்டவர்களால் AI தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் இதை தடுக்க சிலர் மட்டுமே முயற்சி செய்வதாகவும் ஹிண்டன் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பம் எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க் போன்ற பெரும் பணக்காரர்கள் சிலர் கைகளில் சிக்கியுள்ளதாகவும் ஹிண்டன் குற்றம் சாட்டினார். கூகுள் நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வந்த ஜெஃப்ரி ஹிண்டன் 2023இல் விலகினார். அடுத்த ஆண்டே AI தொழில்நுட்பம் தொடர்பான கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசை பெற்றார். நாம் சர்க்கரையை ஆபத்தானது என்று நினைக்கிறோம், ஆனால் அதையும் விட மோசமானது ஒன்று உள்ளது என்கிறார் உணவியல் நிபுணர் லவ்லின் கவுர். ஆம், அதுதான் மால்டோடெக்ஸ்ட்ரின். பெரும்பாலான பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் காணப்படும் இந்த இனிப்பூட்டி இரத்த சர்க்கரை அளவை வேகமாக உயர்த்தும் அபாயம் கொண்டது என்கிறார் லவ்லின். மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு மாவு, அரிசி அல்லது கோதுமையிலிருந்து தயாரிக்கப்படும் இந்த இனிப்பூட்டி சிப்ஸ், பாப்கார்ன், பேக்கரி பொருட்கள் மற்றும் சூப்களில் அதிகம் சேர்க்கப்படுகிறது.
எனவே ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளித்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் உணவியல் நிபுணர் கவுர். நாள் முழுவதும் ஷூக்கள் அணிவது நமது கால்களுக்கு அதிக தீங்கு விளைவிக்கும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மும்பையின் கோகிலா பெண் மருத்துவமனையின் எலும்பு நிபுணர் டாக்டர் விகாஸ் பசா நீண்ட நேரம் ஷூக்கள் அணிவது கால் தசைகளை பலவீனப்படுத்தும் என்கிறார். அது கால்வலி, பூஞ்சை தொற்றுகள் ஏற்படுத்தும் என்றும் இறுக்கமான ஷூக்கள் குப்பளங்கள், கால் ஆணி போன்றவற்றை உருவாக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். எனவே ஷூக்களை தவிர்த்து கால்களுக்கு ஓய்வளிப்பதன் மூலம் ஆரோக்கியமான பாதங்களை பேணலாம் என தெரிவித்துள்ளார். வாரத்திற்கு 3 முதல் 4 முறை இளநீர் குடிப்பது உடலை நீச்சத்துடன் வைத்திருக்கவும் சீரான சிறுநீரக செயல்பாட்டுக்கும் செரிமானத்திற்கும் உதவும் என கிம்ஸ் மருத்துவமனையின் தலைமை உணவியல் நிபுணர் குல்நாஸ் ஷேக் தெரிவித்துள்ளார். இளநீரில் அதிக அளவில் பொட்டாசியம் நிறைந்துள்ளதால் இது இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது. ஒரு நாளைக்கு 150 முதல் 200 மில்லிமீட்டர் லிட்டர் இளநீரை காலையில் அல்லது உடற்பயிற்சிக்கு பிறகு அருந்துவது சிறந்தது என்றும் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் நீரிழிப்பு அபாயத்தில் உள்ளவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் ஓவல் மைதானத்தின் கள பராமரிப்பாளர் மற்றும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது டெஸ்ட் போட்டி நாளை ஓவல் மைதானத்தில் தொடங்குகிறது. இந்நிலையில் நேற்று மைதானத்தின் கள பராமரிப்பாளர் லீ ஃபோர்டிஸ் மற்றும் இந்திய அணியின் பயிற்சியாளர் கம்பீர் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. கம்பீர் உள்ளிட்ட இந்திய அணியினர் ஆடுகளத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது சிறிது தூரம் விலகி நிற்குமாறு கள பராமரிப்பாளர் லீ ஃபோர்டிஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி ஓவல் மைதானத்தில் தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணியில் ஜஸ்பிரித் பும்ரா இடம்பெறுவாரா என்பது குறித்து முடிவு செய்யப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பேசிய பேட்டிங் பயிற்சியாளர் சிதான்ஷு கோட்டக், பும்ரா விளையாடும் உடற்தகுதியுடன் உள்ளார் என்றும் அவர் அணியில் இடம்பெறுவாரா என்பதை தலைமை பயிற்சியாளரும் கேப்டனும் முடிவு செய்வர் என்றும் தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டிகளின் போது ஆர்சிபி அணி விராட் கோலியை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கும் முடிவுக்கு சென்றது என அப்போது அணியில் விளையாடிய இங்கிலாந்து அணி வீரர் மொயின் அலி தெரிவித்துள்ளார். விராட்டை நீக்கிவிட்டு பர்தீப் பட்டேலை அணியின் தலைவராக நியமிக்க ஆர்சிபி அணியினர் ஆலோசித்து வந்ததாகவும் அது ஏன் நடைபெறவில்லை என்பது குறித்து தெரியவில்லை என்றும் மொயின் அலி கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஆர்சிபி அணி தலைவர் பொறுப்பிலிருந்து விராட் கோலி விலகினார். தருமபுரி அருகே மது குடித்த 3 பேர் பாதிக்கப்பட்டது தொடர்பாக 2 கைது செய்யப்பட்டனர். சின்னத்தடங்கம் பகுதியில் மாது என்பவரது கடலை தோட்டத்தில் மது பாட்டில் கேட்பாரற்று கிடந்துள்ளது. அதிலிருந்து மதுவை குடித்த மாது, சக்திவேல், சஞ்சீவன் ஆகியோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தருமபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் மாதுவுக்கும் சிங்காரவேலன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்தது தெரியவந்தது. சிங்காரவேலனை பிடித்து விசாரித்ததில் மதுபானத்தில் விஷம் கலந்து வைத்து மதுவை கொள்ள முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து சிங்காரவேலன் அவருக்கு உடந்தையாக இருந்த மாயக்கண்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். வீட்டில் பாதுகாப்பு இல்லை என கூறி வங்கியில் நகைகளை லாக்கரில் வைத்தால் அங்கேயும் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. ஆந்திராவில் எஸ்பிஐ வங்கியின் லாக்கரை வெல்டிங் இயந்திரம் மூலம் உடைத்து 10 கிலோ தங்கத்தையும் 38 லட்சம் ரூபாயையும் கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கியின் பின்பக்க கதவை உடைத்த கொள்ளையர்கள் கண்காணிப்பு கேமராக்களின் இணைப்பை துண்டித்துள்ளனர். அதன் பின்னர் நகை, பணம் இருந்த அறையின் கதவையும் லாக்கரையும் வெல்டிங் இயந்திரத்தின் உதவியோடு உடைத்து நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். கொள்ளை நடந்த வங்கியில் கடந்த 4 ஆண்டுகளாக காவலாளி பணியில் இல்லை என்றும் இது தொடர்பாக பலமுறை எச்சரித்தும் வங்கி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் காவல்துறையினர் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ரியல் எஸ்டேட் துறைக்கு வங்கிகள் வழங்கிய கடன் 4 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக ஆய்வு நிறுவனமான கொலையர்ஸ் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் வரை இத்துறைக்கு வங்கிகள் 35,40,000 கோடி ரூபாயை கடனாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்திற்கு பிறகு இந்திய ரியல் எஸ்டேட் துறையின் நிதி ஆதாரங்கள் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இந்தியாவில் உள்ள முன்னணி 50 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் நிதிநிலையை ஆராய்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் பயணிகள் விமானத்துக்குள் புகை பரவும் காட்சிகள் வெளியாகியுள்ளன.
கடந்த 27ஆம் தேதி மியாமிக்கு புறப்படுவதற்கு முன் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் உள்ளே புகை எழுந்ததால் 173 பயணிகளும் 6 பணியாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். இந்நிலையில் அந்த விமானத்தில் பயணிக்க இருந்த பெண் பயணியின் செல்ஃபி வீடியோ வெளியாகியுள்ளது. விமானத்தில் தரையிறங்கும் கியர் பழுதடைந்து டயர் தீப்பிடித்ததால் விமானத்திற்குள் புகை பரவிய பதற்றமான தருணங்களை அவர் படம் பிடித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். ரோஸ்டோவ் பிராந்தியத்தை குறிவைத்து ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் நகரின் பிரதான ரயில் நிலையத்தில் தீப்பற்றியது. இதனால் ரயில் சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. இதற்கிடையே யுக்ரைன் படைகளின் 74 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே சால்ஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் கார் உள்ளிட்ட சில வாகனங்கள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலின் வடக்கு பகுதியில் உள்ள கேண்ட்லாஸ் நகரை ஒட்டியுள்ள பகுதிகளில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இப்பணியில் விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ பற்றி எரியும் பகுதியில் உள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயில் ஆடி தபசு 11ஆம் திருநாளை ஒட்டி சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. இதையொட்டி வெள்ளி கமல வாகனத்தில் பர்வதவர்தினி அம்பாளும் தங்க ரிஷப வாகனத்தில் சுவாமியும் தபசு மண்டபத்தில் எழுந்தருளினர். பின்னர் சுவாமி அம்பாள் மாலை மாற்றுதல் தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலையில் கிரிவலத்தின் மகிமையை உணர்த்தும் வகையில் ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர்கள் நடனமாடியபடி கிரிவலம் சென்றனர். சிவனின் பக்தி பாடல்களுக்கு உடுக்கையுடன் கூடிய நடனம், கோலாட்டம், குச்சிப்புடி, பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களை ஆடினர். அக்னிலிங்கம் அருகே தொடங்கிய இந்த நடன கிரிவலம் 14 கிலோமீட்டர் தூரம் உள்ள கிரிவல பாதை முழுவதும் விடிய விடிய நடைபெற்றது.